சாமி வரும்போது எப்பவுமே தலைமுடியை பிடிக்க கூடாது. தலைமுடியை பிடிக்கிறவங்க தலைமுடியை பிடிக்காதுங்க. இந்த அழகான நெடிமுடியில் ஒரு கிராமத்திலே அம்மா கந்தனை என்றவனே நாக நதிக்கரை ஓரத்திலே இந்த முத்துமாரியம்மா எப்படி ஒப்பனமானா எப்படி அந்த நாக நதிக்கரை ஓரத்திலே அம்மா நாயகியே நீ பிறந்தாய் அந்த படவே அடி எல்லையிலே பரசுராமனை பெற்ற தேவி பரசுராமனோ உன் சிரசை வெட்டவர் உடல் வேறு சிரம் வேறு மாறியதா நம்ம உலகிற்கு மாறியாரா
சிந்து அந்த முத்தெல்லாம் ஒன்றாக திரட்டி முப்பெரும் கடவுளுக்கும் நீ வாரி இறைத்த என் தாயே முத்துமாரியவர்களே முத்துமாரியம்மா வருகை தந்த பிறகு அருள்மிகு கங்கை அம்மா அந்த அம்மா அம்மா மங்கையர்கள் திரண்டு நல்ல உனக்கு கங்கையிலே நீராட அந்த கங்கையை திரண்டு வந்தார் எங்க அம்மா கங்கை அம்மா அவங்க எப்படி பிறந்தாங்க எங்க இருக்கிறாங்க பாமர மக்களுக்கு படி அளக்கக்கூடிய அந்த வரமனோடு ஆதிமுனியில் சதாமுனியில் அவதரித்த அம்மா என் தாயே கங்கையே வருக இரண்டாவதாக கங்கை அம்மன் வர மூன்றாவது யாரு அருள்மிகு பூந்தியம்மா எப்படி பூந்தியம்மா நீ கிராமத்திற்கு அதிகாரி ஊருக்கு அதிகாரி என் உத்தமையே ஓத்தியம்மா நீ ஊர்க்காவ கொண்டவளே இந்த அழகான காலை வேளையிலே முப்பெரும் சக்திகளா சருணங்கள்ல அம்மா இந்த நெடிமொழியின் ஒரு கிராமத்துல எப்படி வரா அவ ஓட்டம் பெரும் நடையா ரெண்டு கண்ணு இந்த அம்மாவுக்கு 1000 கண்ணு அம்மா வரும் பொழுது அம்மா நெத்தியிலே கண்ணு உனக்கு கண்ணு உனக்கு அம்மா நெத்தியிலே கண்ணு உனக்கு கண்ணு உனக்கு மனுதோட பார்வையம்மா கோழி முட்டை கண்களும் ஆமா உனக்கு கோடாளி பல்லடகும் கோழி முட்டை கண்களும் என் தாய கோடாளி பல்லடகும் கருத்த சட மார்பிலாடே தாய பச்சை துணை எழுந்து ஆடே அந்த ஹரிச்சந்திரம் பக்கத்துல அம்மா அந்த ஹரிச்சந்திரம் பக்கத்துல எந்த ஆசனத்தை போட்டவளோ மண்ணல
அவள் மயானத்தில் சூறையிடு அம்மாவுக்கு மாட்டியில் தேரோடு ஓடி வருகிறா அங்கையர் கட்டியா என் அங்காள வரவீஸ்வரி அழகான எல்லையிலே அம்மா ஏய் மஞ்சா போடவ கட்டி ஒய்யார இந்த காலை வேளையில இந்த நெடிமொழியின் ஒரு கிராமத்துல முப்பெரும் சக்திகளாக வந்திருக்கிறாங்க. அம்மாவுக்கு என்ன ஆவேச நிலை ஆட்டம் எதற்காக? சிவனுக்கு பிடித்ததோ பித்து வெறி. இந்த அம்மாவுக்கு பிடித்தது என்ன? அடி ரத்த வெறி. அந்த அம்மா முப்பெரும் சக்திகளும் எப்படி வரிசையா நிக்கிறாங்க? எதற்காக? அம்மா அவ்வளோ பசி ஆவேச நடனம். அம்மா யார கை கட்டி நிக்கிற? யார ஒரு ஆள் கூட கை கட்டாதீங்க, கை கட்டாதீங்க. அம்மா உனக்கு ஆலயம் அமைத்து உனக்கு மகா கும்பாபிஷேகம் ஓய்தா ஓய்தா உனக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்கு. ஊர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் இந்த அம்மாவுக்கு ரத்த வாடப்படக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க இவங்க. அதனால ஒரு கிராமம் ஒன்று இருந்தா இந்த அம்மாவுக்கு ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. கிராமத்திலே கல்லடி பட்டால படலாம், கண்ணடி படக்கூடாது. ஆகையாலே அம்மா உனக்கு காவல் அல்ல
எங்களை ஒன்றும் எங்களை ஆடணும் விடணும். டேபிள் இந்த டேபிள் மேலே வர இப்படி உட்கார வைமா, உட்கார வை. 3 பேர் ஒன்றா உட்கார வை. கற்பூரம் எடுத்தா, எலுமிச்சை பழம் எடுத்தா, கற்பூரம் எலுமிச்சை பழம் எடுத்தா. அம்மா நீராடி, அம்மா நீங்க நீர் குளித்து அம்மா நீர் குளித்து நீரவண்ண அம்மா நீங்க புட்டு வைத்து நீராடி, அம்மா நீங்க நீர் குளித்து. இந்த குறைகளை தீர்க்கக்கூடிய அம்மா நடந்து வரும் பொழுது அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ஜல் 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 என்று கேட்கிறது. அம்மா இவ எப்படி எதனால வந்தா? அம்மா நீ ஈச்ச நல்ல ஈச்ச கூட கூடைய அடி கூற கூடைய ஈச்ச நல்ல மக்களுக்கு குறைகளை போக்க கூப்பிடுறேன். இந்த குறைகளை போக்க இந்த முத்துமாரி அம்மனும் இந்த கங்கை அம்மனும் நமது கிராம தேவதை ஓட்டி அம்மனும் எப்படி வராங்க? ஈச்சம் குறக்கூடிய எடுத்து மாய குறத்தி போல வராங்க. எப்படி நடந்து வரா? அம்மா நீ தள்ளாடி தள்ளாடி தானும் அம்மனுக்கு இந்த ஏழையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி, எப்படி ராஜா? இந்த ஏழையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி இந்த அம்மாவுக்கு மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறாங்க. ஆமா, கும்பாபிஷேகம் செய்த அம்மா குழந்தை வடிவிலே ஆலயத்திலே காட்சி தராங்க. ஒரு குழந்தை பசி எடுக்குதுன்னா என்ன செய்வாங்க? பசியை போக்கணும். நம்ம பெற்றெடுத்த குழந்தைய பசியை போக்குறோம்ல. இந்த அம்மா முப்பெரும் சக்திகளாக இந்த கிராமத்தில் அமர்ந்த போது இந்த மக்கள் எல்லாம் குழந்தைகளாக பாவித்து இந்த அம்மாவுக்கு பசி யார என்ன தெரியுமா? அம்மா முத்துமாரி அம்மா, கங்கை அம்மா, உனக்கு அள்ளும் மாவா